எனக்கு இன்றைக்கு வயசு 22 தகப்பனை ஏற்கனவே இல்லையா அவர் 7 வயதிலேயே தகப்பனுக்கு 2007ஆம் ஆண்டு இன்றைக்கு எத்தனை வருஷம் பண்ணி ஜோதிச்சுட்டாரு. அவர் தான் மூத்த மகன். இந்த பூம்புகார்லான் பிறந்தவன் 87ஆம் ஆண்டு இந்திய நாவி பிரச்சனை. என்ன மகன் எனக்கு 5 பொம்பளை பிள்ளைகள். 5 பொம்பளை பிள்ளைகளோட போய் நான் சேர்ந்தவன் இந்த கேம்படியில் போய் நான் அழுத நான் கதறினான். எனக்கான விட விடுங்க, எனக்கு ஒரு தட்ட உதவி இல்லை. எனக்கு இன்றைக்கு வயசு 22. தகப்பனை ஏற்கனவே இல்லையா அவர் 7 வயதிலேயே தகப்பனுக்கு நெல்லியடியில் வசிக்கிறோம். நெல்லியடியில் இருக்கிறோம். அவங்கள்ட கணவர் 2008ஆம் ஆண்டு 26ஆம் தேதி 9ஆம் மாதம் ஊருக்குள்ளே ரவுண்டாக போட்டுட்டு ஊருக்குள்ளே வந்து பிடிச்செண்டு ஆட்டோவில் ஏற்றிண்டு போனுவாங்க. அப்போ நாங்கள் தேடி போய் கேம்படியில் போய் கேட்க போக சொல்லிட்டோம். இல்லை அவங்க வருவாங்க, ஐசியை பார்த்து போட்டு நாங்கள் விடுவோம்னு சொன்னவேன். அப்படி இருந்து நான் இல்லைன்னு சொல்லி எனக்கு 5 பொம்பளை பிள்ளைகள். 5 பொம்பளை பிள்ளைகளோட போய் நான் சேர்ந்தவன் இந்த கேம்படியில் போய் நான் அழுத நான் கதறினான். எனக்கான விட விடுங்க, எனக்கு ஒரு தட்ட உதவியும் இல்லை. அம்மா அப்பா எனக்கு இல்லை, இந்த பிள்ளைகளுக்கு முன்னால் தாங்கன்னு நான் கேட்டு அழுதேன். அழவே வேறு நீங்கள் போங்கன்னு சொல்லிச்சினேன். அப்படின்னு ஆக்கள் சொன்னவன், நீங்கள் இருக்கா போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். நான் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போவேன். போலீஸ் என்ன முறைப்பாடு எடுக்கலை, என்ன விட்டு கிளச்சிட்டாங்களா, வருவேன் நீங்கள் போங்கோண்டு அப்படின்னு நான் திரும்பி பேருந்து வந்து கேம்படிக்கு போனான். கேம்படியில் போய் இந்த கணவர் பொழுதுபட்டு போச்சு. 7 மணி ஆச்சு, இன்னும் வேறையில்லை. விடுங்க இந்த கணவர் என்று கேட்க நாங்கள் பிடிக்கல, நீங்கள் எங்கேயும் போய் தேடுங்க, நாங்கள் விட்டுட்டேன், நாங்கள் பிடிக்கலன்னு சொல்லி போட்டாங்க. அப்படி நான் வைவோஸ் பண்ணி எங்கள்ட பொம்பளை பிள்ளைகள் 5 கொண்டு அதில் சாண எங்கள்ட கடைசி மகள் 1.5 மாதம் கைக்குழந்த அதையும் வச்சு கொண்டு நான் இருந்தாலும் அவங்க கொண்டங்கள் எல்லாம் விட்டு கிடச்சவங்க. அப்போ ஒரு சில சனங்கள் அதால் போச்சு நீங்களும் இருக்காத போய் உங்களையும் கொண்டு போடுவாங்கள்ண்டு நான் சரி என் வீட்டை வந்து எல்லா இடமும் போய் அறிவிச்சு எல்லா இடமும் போய் கேட்டுனேன். என் கணவரை ஒரு நாங்கள் பிடிக்கலைன்னு சொல்லிட்டினோம். இந்த மனுஷன் தம்பியார் ஒரு தடவை சந்தியில் சுட்டு போட்டுவாங்க. மற்ற தம்பியாரை சாவச்சில்ல கடத்துல எங்களோட குடும்பத்தில் 3 பேரையும் கடத்தி சென்றுடணும். ஆனால் இன்னுமே இந்த முடிவு மங்களை கிடைக்கல. வீட்டை வந்து கைது செய்யக்குள்ள வந்து சிலங்க இராணுவ சீருடையில் வந்திருந்தாங்க. பீல்வேக்கில் வந்தவ அந்த பீல்வேக்கில் வந்து வீட்டை வந்து சொன்னவ எப்படி ரவுண்ட் அப் பண்ணினோம் போங்கோன்னு சொல்லி ஐசியை போய் கொடுத்துட்டு வர சொல்லி. அப்போ நாங்கள் பின்ன ஐசியை பின்ன சொன்னால் மச்சானோட சேர்ந்து போனவர் ஐசியை கொண்டு போன இடத்துல ஆட்டோவில் வச்சு தான் நேற்று கொண்டு போனவன். அது நான் என்ன உடுப்போட வந்தவ இதோட எப்படி ஏற்றினவேன்னு சொல்லல. ஆனால் இந்த ஆட்டோவுக்கு நம்பர் இல்லை. ஏற்றி கொண்டு போன கையோட அந்த சுத்தவரெல்லாம் ரவுண்ட் அப் பண்ணி இந்த ஃபீல் பேக் எல்லாம் அவங்கண்டால கொண்டு போன கையோட எல்லாம் ரவுண்ட் அப் முடிஞ்சு எல்லோரும் போயிட்டாங்க. போன கையோடு நான் போய் கேட்டேன். அப்போ எங்கள்ட ஊரால் வந்து எங்கள் ஒண்டை விட்டு அக்கா சொன்னால் இந்த மனுஷன் ஆட்டோவுக்கு வச்சு ஏற்றி கொண்டு போகிறாங்களா ஆமிக்காரங்களான்ட்டு. அப்போ நான் அந்த அடியும் கையோட போய் கொண்டு போய் மறைச்சிருந்தவங்க நாங்கள் உள்பாலைக்கால போய் கேட்டுனாங்க. நீங்கள்லாம் கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி தாங்கள் பிடிக்கலன்றே சொல்லி போட்டாங்க. எல்லா இடத்துக்கும் நான் அறிவிச்சேன் இந்த முடிவு வந்து ஒரு வீதி ஓரமாக சந்தி ஓரமாக இவ்வளோ எங்கண்ட கணவரை போல எத்தனோ பிள்ளைகள் சகோதரங்கள் சின்ன பிள்ளைகள் எல்லாருக்குமாக நாங்கள் ஒவ்வொரு வீதிகளிலும் ஒரு சந்தி வழியிலையும் கண்ணீரும் கவலைகளோடு நாங்கள் இருந்து கொண்டு கேட்டுக்கொண்டே இருக்கோம். இதுக்கு எங்களுக்கு எந்த தீர்வும் கிடைக்கல, சரியான முடிவு கிடைக்கணுமென்று நாங்களும் கேட்டுக்கொள்கிறோம். 2007 என்னுடைய மகனுடைய பேர் நிர்மலநாதன் மயூரன். அவர் குடிபடைக்கல ஒரு ஓஎல் ஸ்டூடெண்ட். அவர் குடிபடைக்கல இருக்க 19 வயசு. பங்குனி மாதம் 23ஆம் தேதி 2007 512 புலனாய்வுக்காரர் 3 மோட்டார் பைக்கில் வந்து என்னுடைய ஆண்டி வீட்டில் வச்சு கைது செய்து கொண்டு போனார். நான் உடனே ஹியூமன் ரைட்ஸ்லேருந்து போலீஸ்லேருந்து நாங்கள் இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்தேன். நாங்கள் இன்று வரை நான் என் பிள்ளையை தேடி ரோட்டு வழி அலைஞ்சு கொண்டான்ருக்கேன். என் பிள்ளைக்கு 19 வயசு. இந்த 2007ஆம் ஆண்டு இன்றைக்கு எத்தனை வருஷம் பண்ணி ஜோதிச்சுட்டாரு. அவர் தான் மூத்த மகன். இந்த பூம்புகார்லான் பிறந்தவன் 87ஆம் ஆண்டு இந்திய நாவி பிரச்சனை. என்ன மகனில் என்ன நான் இந்த தாய் உயிரோடு இருக்க மாட்டேன், நான் செத்து போயிடுவேன். எனக்கு எந்த பிள்ளை வேணும், எனக்கு எந்த பிள்ளை வேணும்.
என் பிள்ளை எனக்கு கிடைக்கல, நான் கட்டாயம் நான் சூசைட் பண்ணேன். இது உலகம் அறிஞ்ச உண்மை. எனது கணவர் வந்து 2008ஆம் ஆண்டு கடைசி 18ஆம் தேதி வந்து காலமே பட்டுவாளில் வச்சு சரணடையப்பட்டது. சரணடையும் போது அவ 3 லிஸ்ட் எழுதித்தான் இராணுவத்துடன் ஒப்படைச்சு பிரான்சிஸ் ஃபாதரோடு தான் சரணடைஞ்சவர்கள். அப்போ பிரான்சிஸ் ஃபாதரோட சரணடைஞ்சபடியாக எப்படியும் வெகு விரைவில் அவியல் எங்களுக்கு ஒரு விசாரணை இதண்டு வெறுவேறன்னு சொல்லித்தான் நான் இவ்வளோ காலம் காத்திருந்தேன். சரணடையும் போது என்ற பிள்ளைக்கு வந்து 1 வயசு, இன்றைக்கு வந்து 17 வயசு ஆயிட்டுது. நான் எல்லா இடமுமே இப்படியோ வருகாமனாலும் இப்படி வீதி வெளியானுட்டு நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்னுமே எங்களுக்கு ஒரு பதிலும் கிடைக்கவில்லை. இதை வந்து எங்களுக்கு சர்வதேச விசாரணையை உலகப்புற முறையை நாங்கள் நம்பி இருந்து எங்களுக்கு இது பதிலும் கிடைக்கவில்லை. ஆனால் எங்களுக்கு சர்வதேச விசாரணை மூலம் எங்களுக்கு ஒரு நீதி வேண்டும் என்று சொல்லி தான் நாங்கள் இந்த வீதி வெளியே நின்று நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். கடைசி வரையும் நாங்கள் எவ்வளோ காலத்துக்கு இன்னும் இருக்க போகிறோம்னு தெரியல. ஏன்னு சொன்னால் வருத்தம் வந்து ஆக்களை முத்தி கொண்டு வந்து விட்டது. அப்போ நான் உயிரோடு இருக்கும்போதே எனது கணவரை நான் பார்க்க வேணுமென்று தான் நான் ஆவலோடு இருக்கின்றேன். எனது நானும் செத்து போனால் எனது பிள்ளைகளை பார்க்குறதுக்கு யாருமே இல்லை. இப்போ ஒரு அநாத மாதிரி தான் நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் நான் என் உயிர் விட முன்னம் எனது கணவரை கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டுமென்னு சொல்லி இந்த சர்வதேசத்திடம் கேட்டு நிற்கின்றேன். எனது பேர் முத்துலிங்கம் கொலஸ்டிக்கா உண்டு ஏலாது. என் பேர் முத்துலிங்கம் கொலஸ்டிக்கா. எனது மகன் பேர் முத்துலிங்கம் மேலரவன். அவர் 2007 3ஆம் மாதம் 16ஆம் தேதி வந்து கிளாஸ் முடிச்சுட்டு வந்து படுத்து தூங்கிட்டு இருக்க கதவெல்லாம் உடைச்சி வந்து உள்ளுக்க பூந்து வர. அப்போ நாங்கள் இருக்கிறோம், நீங்களே யார் ஆடு மாடுகள் பிடிச்சோன்னு வரீங்க யாருண்டுக்கு? நாங்கள் இராணுவம் ஆர்மி கொமாண்டர்ன்னு சொன்னவர், ஆர்மி கொமாண்டர். அப்போ ஐசி கட்டணும், ஐசி கட்டணும்னா இன்னத்துக்கு அவனை ஒழுப்பி வச்சுக்கிறீங்கன்னு கேட்க, இல்லை இவரில் ஒரு பிரச்சனையும் இல்லை, கூட்டி கொண்டு போயிட்டு நாங்கள் கொண்டாந்து 3 மணிக்கெல்லாம் உங்கள்கிட்ட கொண்டாந்து கூட பிள்ளைய ஒப்படைப்போம்னு சொன்னார். நான் சொன்னேன், இல்லை இருக்கட்டும் கடை, இவர் நைட் வேலையே போயிட்டார். ஆனால் அவர் அப்பா வேறட்டுக்கு நீங்கள் அப்படின்டா விட்டுட்டு போங்க, நாங்கள் கூட்டிக்கொண்டு வரோம் சொல்ல. இல்லை நாங்கள் நம்ம அப்படி இல்லாட்டிக்கு நீங்களே 3 நாள் ஆமியை விட்டுட்டு போங்க, இதில் நாங்கள் அப்பா வேறு கூட்டிக்கொண்டு வரணும் இல்லையான்னு சொல்லி இழுத்து கொண்டு போனேன். போய்க்க கையை பிடிச்சி இழுத்து கொண்டு போய்க்க, நான் இந்த கையை பறித்து கொண்டு போய்க்கேன். பிள்ளை அம்மாண்டு 3 தரம் கூப்பிட்டது. அப்போ நான் பின்னாலோட போக மற்ற இராணுவம் வந்து ஸ்காலால் அடிக்க வந்து எனக்கு நெஞ்சில் சப்பாத்தால் எனக்கு இன்னும் மெட்ட மகன் தான் பிடிச்சி இழுத்து விட்டீங்க. எனக்கு இந்த கால் அந்த சப்பாத்து கால் பட்டிருக்கும். எனக்கு இந்த மெட்ட மகன் பிடிச்சி கொண்டு வந்து அப்போ அவர் விளையாடி கொண்டு இருக்கிற ஃபுட்பால் விளையாடுறவர், ஏழு படித்து கொண்டு இருந்தவர், அவர் படித்து கொண்டு இருக்கிற எனக்கு இப்படியெல்லாம் கூட பிள்ளைய பிறகு நான் போய் என்னது கொண்டு பின்னால் கூட இன்னும் கலைச்சவங்க கல்லாலையெல்லாம் எறிஞ்சு கலைக்கவும் நான் விட இல்லை. நான் போய் பின்னால் கூட கலைச்சி கொண்டு போனவங்களாம் என்ன இடத்த என்னன்னு தெரியாது. எனக்கு 18 வருஷம் ஆகுது புள்ள. அவனுக்கு நாங்கள் வந்து அடுத்த நாள் காலையில் போய் பொலிசிட்டு முறைப்பாடு செய்துட்டு போங்க நாங்கள் பிறகு சொல்கிறோம்டாங்க. பிறகு அதே நேரம் வந்து நாங்கள் மனித உரிமைகளுக்கு ரிப்போர்ட் கொடுத்தேன். நாங்கள் கொடுத்தெல்லாம் அவங்ககிட்ட பிறகு ஐசிஆர்சிக்கு கொடுத்தேன், நான் பொண்ணு கண்பாடி கொடுத்தேன். எல்லா இடமும் நாங்கள் கொடுத்து கொழும்புகள் எல்லாம் போய் நாங்கள் இவ்வளோ தேடி பார்த்தேன். நாங்கள் எங்கேயும் எங்கட பிள்ளைகள் கண்ணுக்கு எத்துப்படையில் வந்து அப்போ நாங்களும் இப்படியே திரிகிறோம். மழைகள் தண்ணிகள் வெயிலன்ட்டு பார்க்காம நாங்கள் திரிகிற நேரம் எங்களுக்கு அதால் நோய், நாங்களும் இப்போ நோயாளியாக போயிட்டோம். இப்போ 18 வருஷம் புள்ளியை காணையிலன்ட்டு தான் நாங்கள் தேடுறோம். எங்களோட புள்ளியால் கொண்டு என்ன இது செய்தாலும் பரவாயில்ல, எங்களோட புள்ளியால் எங்களுக்கு ஒருக்கா காட்டினான எனக்கு மேல் அது நானும் வருத்தக்காரையும் எப்போ நாங்கள் போகிறோம் தெரியல. அதுக்கு மேலே புள்ளியை ஒருக்கா பார்க்கணும் போல கிடக்கு. என் புள்ளியை கொண்டு வந்து ஒருக்கா காட்டினாங்கடா எனக்கு நல்ல இல்லையேட்டா. நாங்கள் புள்ளையோட ஞாபகத்திலே போய் சேர முடிய இடத்துல போய் சேர்ந்துருவோம். அதான் எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் இருக்கிறேன், எங்கட புள்ளியோ இருக்கா தயவு செய்து எங்களுக்கு ஒருக்கா காட்டுங்க, வச்சிருந்தால் முறையில் காட்டுங்க கொண்டு கேட்குறேன். நாங்களும் இப்போ எனக்கு எங்கட மரணங்கட அண்ணன் மோசம் போனதோட நான் வரையில் 1 மாதம் வேண்டே தான் வாரேன். அதனால் எனக்கு தொண்டையும் கதைக்க இல்லாமல் கிடக்குது. அப்போ
2007 சித்திரை மாதம் 13 இந்த மகன் வீட்டை நின்றவர் சைவம் நாங்கள் அடுத்த அப்போ பின்னர் 5 மணி அளவு உடுப்பயன் பண்ண போனவர் போன இடத்துல எங்களோட வீட்டுக்கு முன்னால் பெரிய ஆமி போயின் சந்திலையும் போயின் இவரை கடத்தின அந்த கடத்தின இடத்துலையும் போயின்னு இருக்க அப்போ நான் வீட்டை பலாரம் பறித்து கொண்டு இருந்தேன். அப்போ வீட்டை இந்திரண்டு சொல்லி பக்கத்து வீட்டுக்கார அவரும் சொன்னார் கூட மகனை ஆமி இப்போ ஆரை பிடிச்சி கொண்டு போகிறாங்க சைக்கிளெல்லாம் ரோட்டில் கிடக்குண்டு. அப்போ அந்த சந்தியில் ஆமி இருக்கிறவர் பிள்ளை உடுப்பாயின்னு போய்க்க வாழைப்பழத்துக்கு விட்டுருக்கணும். விட்ட இடத்துல தம்பிக்கு கடத்த வந்தாக்கள் வந்திருக்கணும். வந்த இடத்துல வாழைப்பழம் இப்படி ஒரு பெரிய மதில் இருக்குது. மதிலுக்கு மேலே வாழைப்பழமும் ஒத்த சண்டிலும் கீழே சைக்கிளும் உடுப்பெல்லாம் கீழே கிடந்தது. அதில் வச்சு அடிபட்டுருக்குறாங்க. இவரும் ஒரு கடத்த வந்தாக்களுக்கு அடிச்சிருக்கிறாரு. அடித்து இதண்டனா இவர் அவங்களோட பைக்கில் உடைச்சிட்டு உடனே இப்போ இந்த திருப்பி என்ன செய்திருக்கிறாங்க ஒரு மோட்டர் சைக்கிளை கொண்டாந்து இவரை ஏற்றி கொண்டு போயிருக்கணும். போன இடத்துல இப்போ இந்த ஆக்களெல்லாம் கதவெல்லாம் பூட்டிட்டாங்களாம் பயத்தில். பூட்டின இடத்துல பிறகு நான் 512க்கு போனேண்ணா. அங்கே போய் கேட்டேன்னா அப்படி என் பிள்ளை இங்கே கொண்டு வந்தீங்களாண்டு இல்லைண்டாங்க. பிறகு மலமலண்டு வந்து எங்களோட ஆமி பாயிண்டில் கேட்டானே எங்களோட பிள்ளை நீங்கள் தான் வச்சிருக்கிறீங்க சார் விடுங்க சார் அப்படியாண்டு. இல்லை நாங்கள் பிடிக்கலாண்டு. இல்லை அதை எல்டிடி தான் பிடிச்சி கொண்டு போயிருப்பாங்க நாங்கள் பிடிக்கலாம். அப்போ நான் கேட்டேன் நீங்கள் என்னத்துக்கு சார் இதில் இருக்கிறீங்க எல்டிடி பிடிச்சா எல்டிடி வர அளவுக்கு நீங்கள் அப்போ என்ன செய்தீங்கன்னு. இல்லை அவங்க தான் பிடிச்சிருக்கோம் நாங்கள் கடத்திலாண்டு. பிறகு இபிடிபி கேம்புக்கு போனேண்ணா. இப்போ இந்த அவையிலன்னு சொன்னாங்க நாங்கள் பிடிக்கல அப்படியாண்டு. பிறகு அதோட இப்போ இந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் முறைப்பாடு கொடுத்தேண்ணா. இப்போ இந்த மனிதர் முறைப்பாடு கொடுத்தேண்ணா. அதுக்கு பிறகு அங்கே வெளிக்கடை புறல எல்லாம் தேடி போனாங்க. நாங்கள் போகாத இடமே இல்லையா நாங்கள் தேடி. இப்போ எனக்கு ஏலாத வருத்தம் ஒன்றும் செய்யலாங்கிறாங்க. மகளும் அப்படி தான். மகள் தமையன் விட்ட போகிறேன்னு சொல்லி பின்னேறும் ஒரு 3 மணி இருக்கும் தமையன் விட்ட போனவர் குருநாருக்கு ஈச்சமட்டையில் இருந்தாங்க போய்க்கு. அப்போ 5 மணி ஆச்சு பிள்ளைய காணையில். அப்போ நான் கேட்டேன் எங்கே போதாக தங்கச்சி வந்தவையாண்டு சொன்னேன். ஆமாம் தங்கச்சி வரையிலன்னு. பிறகு உடனே எல்லா இடம் தேடி பார்த்துட்டு இப்போ போலீஸில் முறைப்பாடு கொடுத்து இப்போ மன்னர் குழு எல்லாம் முறைப்பாடு கொடுத்துட்டு பிறகு அப்படியே நான் வருவாங்க தானன்ட்டு இருந்துட்டேன். அது பிறகு